அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜனநாயகன் படத்தை நெகட்டிவா விமர்சனம் சொல்லி நிறைய யூடியூப் சேனலுக்கு காசு கொடுத்ததா ஒரு தகவல் பரவி இருக்கு. இதை நீங்க கூட பேசியிருந்தீங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? உங்களை போன்ற பல யூடியூப் சேனல்கள் நம்மளை நேர்காணல் எடுப்பதற்காக வர்றாங்க. சோ அந்த மாதிரி வந்த ஒரு சிலர் சொன்ன தகவலுடைய அடிப்படையில தான் அந்த கருத்தையே நான் சொன்னேன். என்னன்னா, இப்ப சிவகார்த்திகேயனை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான கருத்து ஒரு பெரிய அளவுல பரவிடுச்சு. என்னன்னா, கோட் படத்துல துப்பாக்கியை விஜய் கொடுத்தாரு, இப்ப அந்த துப்பாக்கியே நீ விஜய் மேலேயே காட்டுறியாங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியால வருது. அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அவருடைய எதிர்காலத்தையும் பராசக்தி படத்தின் வெற்றியையும் பாதிக்கிற அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டி ஒரு பெரிய அளவுல மக்கள் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இன்னொன்னு, எந்த சார்பும் இல்லாமல் யோசிக்கிற மக்களுக்கே கூட சிவகார்த்திகேயன் விஜயோட மோதுறது தப்பு. விஜய் அது கடைசி படம், அந்த படத்துல இருந்து இவர் விலகி நின்று இருக்கலாம், அதே தேதியில ரிலீஸ் பண்ணி அதனுடைய வசூலை குறைக்கணும்னு இவர் நினைக்கிறதே ஒரு பெரிய துரோகம்ங்கிற கருத்து சாமானிய மக்கள்கிட்ட எல்லாம் பெரிய அளவில் பரவி இருக்கு. அப்ப இதை மாற்றுவதற்கு சிவகார்த்திகேயன் கையாண்ட தந்திரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனல்களை இவங்க லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு ஒரு 50,000 வீதம் பணம் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 அட்வான்ஸா கொடுத்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு பிறகு தர்றேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்கம் ஜனநாயகனை விமர்சனம் பண்ணணும், இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தை பாசிட்டிவா சொல்லணும், அப்புறம் சிவகார்த்திகேயனை விமர்சிக்கிற என்னை போன்றவர்களை நீங்க தாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட். ஸோ அதன்படி பல சேனல்கள்ல செய்தி வர்றதை பார்த்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னால் சிவகார்த்திகேயனுடைய கைங்கரியம் இருக்கு அப்படிங்கறது. இப்ப நியாயப்படி பொங்கலுக்கு பராசக்தி படம் தான் தனியா வர்றதா இருந்து சார். விஜய் அவர்களுடைய படம் தீபாவளிக்கு வரதா இருந்தது. அப்படி பின்னால அதுவும் பொங்கலுக்கு வரதா இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சிவகார்த்திகேயன் விமர்சனம் பண்றது எப்படி சார் சரியா இருக்கும்? சரியான கேள்விதான். நீங்க சொல்ற மாதிரி பராசக்தி படத்தை துவங்கும் போதே அவங்க 2026 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுல மாற்றமே இல்லை. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் 2025 அக்டோபர் தான் அவர்கள் தீர்மானித்த தேதி. ஆனா படம் தொடங்கின கொஞ்ச நாள்ல என்னாச்சு அப்படின்னா, அந்த டிஜிட்டல் வியாபாரம் நடக்கும் போது அந்த டிஜிட்டல் நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, 2025க்கு நம்ம கோட்டா முடிஞ்சிருச்சு, அதனால 2026க்கு நீங்க ரிலீஸ் பண்ணாதான் உங்க படத்தை வாங்கிக்குவோங்கிற மாதிரி சொன்னதன் அடிப்படையில இவங்க அப்படி தங்களுடைய படத்தினுடைய ரிலீஸ் தேதியை அந்த பொங்கலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பராசக்தி தான் முதல்ல துண்டு போட்ட படம், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இங்க நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் வந்தால் அதற்கு முன்பே அந்த தேதியில வர்றதாக சொல்லப்பட்ட படங்கள் கூட 1-2 வாரம் தள்ளி அல்லது 2 வாரத்துக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதோட காரணம் என்ன அப்படின்னா, பெரிய படம் வரும்போது மக்களுடைய ஊடகங்களுடைய மொத்த போக்கஸும் அந்த படத்து மேலதான் இருக்கும். அது கூட நம்ம படம் வந்தா நமக்கு போதிய தியேட்டர் கிடைக்காது, மக்களும் வரமாட்டாங்க, ஊடக கவனமும் கிடைக்காம படம் ஃபெயிலியர் ஆயிடும், நஷ்டம் அடைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த அச்சத்தில் அவங்க வேற தேதியை நோக்கி போயிடுவாங்க. இதுதான் வழக்கமா நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஜனநாயகன் பொங்கலுக்கு வந்த பிறகு பராசக்தி படம் சில வாரங்கள் முன்னோ பின்னோ நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கு நடக்கிற நடைமுறை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாம இவங்க 9ஆம் தேதியா நம்ம 14ஆம் தேதினு ஒரு டேட்டை போட்டு அவங்க கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, சிவகார்த்திகேயன் தானே அந்த படத்தினுடைய ஹீரோ. அவர் நினைத்திருந்தால் அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு, சார் விஜய்க்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அந்த தேதியில படத்தை கொண்டு வராதீங்க, அவர் என்னை தப்பா நினைப்பாரு, அதனால நீங்க வேற தேதிக்கு மாறுங்கன்னு சொல்லி இருந்தா அந்த தயாரிப்பாளர் கேட்டிருப்பாரா மாட்டாரா? நிச்சயமா கேட்டிருப்பார். என்னன்னா, இன்றைக்கு ஹீரோக்களை வைத்து தான் தயாரிப்பாளர், ஹீரோக்களை வைத்து தான் ஒரு இயக்குனர் அப்படிங்கும் போது ஹீரோவுடைய பேச்சை நிச்சயமாக டான் பிக்சர்ஸ் மறுத்து இருக்க மாட்டாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அப்படி ஒரு முயற்சியை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஜனநாயகன பொங்கல்னு வந்ததுக்கு அப்புறம் இவர் ஜனநாயகனோட தான் நம்ம படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுத்தார் சிவகார்த்திகேயன். இது வெளியில பல பேருக்கு தெரியாத விஷயம். அதைத்தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். அப்ப என்ன அர்த்தம்னா, தனக்கு ஒரு அடையாளத்தை, தனக்கு ஒரு மைலேஜை கொடுத்த விஜய் படத்தையே தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அஜெண்டா சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவரை ஒரு துரோகியாக
மக்கள் பார்க்குறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த சன் டிவி, சன் நெக்ஸ்ட்லாம் எப்பவுமே விஜய் அவர்களோட படங்கள் வந்து தொடர்ந்து போடுவாங்க. இப்போ புதுசா ஏதாவது விஜய் அவர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல்ல வந்து சன் டிவி தான் வாங்கும். ஆனா இந்த முறை வந்து எல்லாமே வந்து ஜீ தமிழ் வந்து வாங்கியிருக்காங்க. சன் நெக்ஸ்ட்ல வந்து விஜயோட பேனர் கூட இருக்க மாட்டேங்குது சார். இதுக்கு என்ன காரணம்? அதான் சன் பிக்சர்ஸா இருக்கட்டும், சன் டிவி நிறுவனமா இருக்கட்டும், அது யாருடைய நிறுவனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயை வைத்து அவங்க சில படங்கள் தயாரித்து பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விஜய் எந்த படம் நடித்தாலும் அந்த படம் பூஜை போடுறதுக்கு முன்னாலேயே அந்த படத்தினுடைய சேட்டலைட் உரிமையை அவங்க வாங்கிடுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இவங்க அந்த படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸை வாங்க ஆர்வம் காட்டவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, திமுக மேலிடத்தினுடைய உத்தரவு என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, நமக்கு எதிராக கத்தி வீசிக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் அவர் படத்தை வாங்கி உங்க சேனல்ல போட்டா அது அவருக்கு வந்து பெரிய பிளஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் வரைக்கும் விஜய் நடித்த எந்த படத்தையும் நீங்க ஒளிபரப்பக்கூடாது, விஜய் நடித்த படத்தினுடைய பாடல் காட்சிகளை ஒளிபரப்பக்கூடாதுன்னு அந்த திமுக மேலிடம் வந்து சன் குடும்பத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்ததா ஒரு தகவல் இருக்கு. ஆரம்பத்தில் அது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் இப்போ சமீப காலமாக நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படின்னு தோணுது. சன் பிக்சர்ஸோ சன் நிறுவனங்களோ விஜய் படத்தை வந்து நீங்க டிவியில காட்டலை அப்படிங்கிறதுனால விஜயனுடைய புகழ் மங்க போறதும் இல்லை, மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற செல்வாக்கு குறைய போறதும் இல்லை. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அதுக்காக ஒட்டுமொத்தமா வந்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்காரு விஜய், அவருடைய எல்லாத்தையும் வந்து ஒதுக்குறது வந்து எப்படி சரியா இருக்கும்? ஒரு சின்ன ஒரு போட்டோ கூட இருக்க மாட்டேங்குது. இல்ல, அதுதான் அது திமுக மேலிடத்தின் மீதான விசுவாசத்தை கருணாநிதி மாறன் குடும்பம் வந்து இப்ப வெளிப்படுத்துறாங்க. இன்னொன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு மாறன் குடும்பத்துக்கும் ஸ்டாலின் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒட்டுதல் இல்லை. அது பாத்தீங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு பிணைப்பு தான் அவங்களுக்கு இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு துணை முதலமைச்சரா பல இடங்களுக்கு போறாரு. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா மத்திய சென்னையினுடைய எம்பியான தயாநிதி மாறன் அவர் கூட போறாரு. ஆனா அவருக்கு வந்து எந்த முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை, யாரோ ஒரு பார்வையாளர் மாதிரி அப்படி ஒரு ஓரமா நிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஒரு எம்பிங்கிற அடிப்படையில அவருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, நம்மளுடைய உறவினருங்கிற அடிப்படையில அவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி ஒரு மனிதர் அங்க நிக்கிறாருங்கிறதே தெரியாம அவர் கடந்து போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இதன் மூலம் நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா, மாறன் குடும்பத்தை ஏதோ ஒரு நாம்கி வாஸ்க்கு அவங்க பக்கத்துல வச்சிருக்காங்க, அதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த தேர்தல் நேரத்துல விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டால் மொத்தமாகவே கலாநிதி மாறன் குடும்பத்தை வந்து அவங்க கட்டம் கட்டிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நம்முடைய திமுக விசுவாசத்தை காட்டுவோம் அப்படின்னு அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி 9 வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது சார். இப்போ அந்த டைம்ல வந்து நிறைய நெருக்கடிகள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கொடுப்பான்னு வந்து சொல்றாங்களே சார். நிச்சயமா நடக்கும், ஏன்னா இது எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகும் போதும் இதே மாதிரி பல நெருக்கடிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அரசியலுக்கு வர்றேன்னு விஜயகாந்த் அறிவித்து விட்டு அதுக்கப்புறம் அவருடைய படம் கஜேந்திரான்னு நினைக்கிறேன், அந்த படம் வரும்போதும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த மாவட்ட நிர்வாகம்லாம் அப்படி ஒரு கடமை உணர்ச்சி கொப்பளிக்க, ஓவர் டிக்கெட் விடக்கூடாதும்பாங்க, பயங்கரமான நிபந்தனைகள்லாம் போட்டு தியேட்டர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க. பட் அதை எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு வெற்றி படமா மாற்றும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ பராசக்தியா மக்கள் சக்தியா மோதி பார்த்துலாம்னு சொல்லிட்டு இந்த ட்விட்டர்ல வந்து சண்டை போடுறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சார். எல்லா பக்கமும் வந்து சிவகார்த்திகேயன் தான் தொடர்ந்து வந்து வசைபாடிட்டு வராங்க எல்லாரும். இது எப்படி சார் பாக்குறீங்க? அதான் சிவகார்த்திகேயன் செய்த தவறு இன்றைக்கு சமூகத்தின் முன் வந்து ஒரு குற்றவாளியாக அம்பலப்பட்டு நிற்கிறார், அதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, எத்தனையோ ஹீரோக்கள் இருந்தாலும் விஜயினுடைய நட்பு வட்டத்துக்குள் சிவகார்த்திகேயன் இருக்காரு. அதனால தான் அந்த பீஸ்ட் படத்திலேயே அவருக்கு வந்து ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்புறம் கோட்ல அந்த துப்பாக்கி கொடுக்கிற முக்கியமான காட்சியில அவரை வந்து நடிக்க வச்சாங்க. இன்னொன்னு, விஜய் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு போற முடிவை அறிவித்த பிறகு தயாராகிற படம் இது. அப்ப அந்த படம் வெளியாகும் போது இவர் கையில துப்பாக்கியை கொடுக்கறது அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தை மக்கள் கிட்ட விதைக்கும் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். அதெல்லாம் தெரிந்தும் விஜய் வந்து அவருக்கு வந்து அந்த படத்துல அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அப்போ இவர் எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து நன்றியோட இருக்கணும். ஆனா
இவர் அந்த நன்றியோட இல்லை அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தோடு பராசக்தி மோதுவதற்கே சிவகார்த்திகேயன் தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த ஒரு நம்பகமான தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்றேன். நான் சொல்றதை நம்பாம நீங்க அதை ஒதுக்கிட்டு பார்த்தாலும் கூட இப்ப இந்த படம் வந்து 9ஆம் தேதி ஜனநாயகன்னா 10ஆம் தேதி பராசக்தி வருதுங்கும் போது அந்த படத்தின் ஹீரோவாக இவர் அதை தடுத்து இருக்கணுமா வேணாமா? அப்ப அவர் தடுக்காம வேடிக்கை பார்ப்பதை வைத்து இந்த சதிக்கு வந்து இவரும் உடந்தை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்றைக்கு சிவகார்த்திகேயனை சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய அளவுல கழிவு ஊத்திட்டு இருக்காங்க.